வணக்கம். நம்ம எல்லாருமே வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரோடு ஒர்க்ஸ் போடையோ இல்ல ஒரு ரயில்வே கிராசிங்கையோ பார்த்திருப்போம். அந்த நிமிஷத்துல என்ன பண்றதுன்னு ஒரு சின்ன குழப்பம் வரலாம் இல்லையா? வாங்க, இன்னைக்கு நாம இந்த மாதிரி ஒரு 3 முக்கியமான கொஞ்சம் ஆபத்தான சூழ்நிலைகள்ல ஹைவே கோட் படி எப்படி பாதுகாப்பா வண்டி ஓட்டுறதுன்னு தெளிவா பார்க்கலாம். சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ரோடு ஒர்க்ஸ் நடக்கிற இடங்கள்ல எப்படி போகணும்னு பார்க்கலாம். அடுத்து லெவல் கிராசிங்கள்ல இருக்கிற விதிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிராம்களோட சாலையை பகிர்ந்துக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு கடைசியா இதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க ஒரு சிம்பிள் சேஃப்டி செக்லிஸ்டோட முடிப்போம். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். ரோடு ஒர்க்ஸ் நடக்கிற இடங்கள் நமக்கு கொஞ்சம் எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, அங்க வேலை செய்யறவங்களோட பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு. அதனால இந்த கண்ட்ரோல் ஜோன்ல என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு கவனமா பார்ப்போம். ரோட்ல நீங்க இந்த முன்னாள் சாலை பணிகள் போர்டை பாக்குறீங்க. இதுதான் உங்களுக்கான முதல் எச்சரிக்கை. பொதுவா இந்த மாதிரி முக்கோண வடிவத்துல இருக்கிற எல்லா சிக்னல்களுமே ஒரு வார்னிங் தான். ஜாக்கிரதை, முன்னாடி நிலைமை மாறப்போகுதுன்னு அதை நம்ம கிட்ட சொல்லுது. இதை பார்த்த உடனே நம்ம வேகத்தை குறைச்சு அடுத்து என்ன வரப்போகுதுன்னு கவனிக்க ரெடி ஆயிடணும். சரி, அந்த எச்சரிக்கையை பார்த்துட்டோம். இப்போ என்ன செய்யணும்? இதோ சில முக்கியமான ரூல்ஸ். 1. மர்ஜ் அண்ட் டர்ன், அதாவது அவசரப்படாம ஒண்ணுக்கொன்னு வழிவிட்டு பொறுமையா வரிசையில சேருங்க. அவசரப்பட்டு லேன் மாறி ஓவர்டேக் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமா முன்னாடி போற வண்டிக்கும் உங்களுக்கும் நல்ல சேஃபான இடைவெளி இருக்கணும். அப்புறம் அந்த கூம்பு வச்ச ஏரியாக்குள்ள போகணும்னு நினைக்கவே கூடாது. அங்க வேலை செய்யறவங்களோட வண்டிங்க திடீர்னு உள்ள வரலாம், வெளியே போகலாம். அதையும் கவனிச்சுக்கோங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வேகம். இப்ப நாம 2வது வடிவத்துக்கு வர்றோம், வட்டம். ஒரு சிவப்பு வட்டத்துக்குள்ள ஒரு நம்பரை பாத்தீங்கன்னா அது ஒரு வேண்டுகோள் இல்ல, அது ஒரு கட்டளை. இதை நீங்க செய்யவே கூடாதுன்னு அர்த்தம். ஹைவே கோட் ரூல் 288 ரொம்ப தெளிவா சொல்லுது. அந்த தற்காலிக வேக வரம்ப நீங்க தாண்டி போகவே கூடாது. ஏன்னா நம்மளோட பாதுகாப்புக்கும் அங்க வேலை செய்யறவங்களோட உயிருக்கும் இது ரொம்ப அவசியம். கான்ட்ரா ஃப்ளோ சிஸ்டம், இந்த பேரை கேட்டு குழம்ப வேண்டாம். விஷயம் சிம்பிள் தான். இப்போ ஒரு 2-வே ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு சைடை வேலைக்காக மூடிடுவாங்க. அப்போ 2 பக்கத்து டிராஃபிக்கையும் ஒரே சைடுல போக வைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பக்கத்து லேன்லயே ஆப்போசிட்ல இருந்து வண்டிங்க வரும். அதனாலதான் இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா மெதுவா நிறைய இடைவெளி விட்டு போகணும். இப்ப 3வது வடிவம், செவ்வகம். ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற சைன்ஸ் பொதுவா நமக்கு தகவல் கொடுக்கும். மோட்டார்வேஸ் மாதிரி ஹை ஸ்பீட் ரோடுல வேலை நடக்கும்போது இந்த ஒர்க்ஸ் வெஹிக்கிள்ஸ் பின்னால இந்த மாதிரி செவ்வக வடிவ சைன்ஸ் பாப்பீங்க. கீப் லெஃப்ட் இல்லனா கான்வாய் வெஹிக்கிள் நோ ஓவர்டேக்கிங்னு இருக்கும். இது வெறும் தகவல் மட்டும் இல்ல, நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டளை. இது ரூல் 289 சொல்லுது. சரி, ரோடு ஒர்க்ஸை முடிச்சிட்டு இப்ப நாம ஒரு ரொம்பவே சீரியஸான இடத்துக்கு வர்றோம். லெவல் கிராசிங். ரோடு ரயில்வேயை சந்திக்கிற இடம். இங்க சின்ன தப்பு செஞ்சா கூட விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதனால இங்க இருக்கிற ரூல்ஸை நாம ரொம்ப கவனமா பார்க்கணும். இந்த படத்தை பாருங்க, இதுதான் நிலைமையோட தீவிரம். லெவல் கிராசிங்ல நம்மளோட முழு கவனமும் தேவை. இங்க இருக்கிற சிக்னல்ஸ் கிட்ட நம்ம பேரம் பேசவே முடியாது. அது என்ன சொல்லுதோ அதை செஞ்சே ஆகணும். லெவல் கிராசிங்கோட கோல்டன் ரூல் இதுதான். கிராசிங்க்கு அந்த பக்கம் உங்க கார் நிக்கிறதுக்கு முழுசா இடம் இருந்தா மட்டும்தான் நீங்க கிராஸ் பண்ண ஆரம்பிக்கணும். முன்னாடி டிராஃபிக் நிக்குதா? அப்போ நீங்க கோட்டுக்கு முன்னாடியே நின்னுடுங்க. அவசரப்பட்டு ட்ராக் மேல போய் மாட்டிக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெச்சரிக்கை. சரி, அந்த லைட் சிக்னல்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டெடியா ஒரு ஆம்பர் லைட் எரியும். இது ஒரு வார்னிங், நிக்கிறதுக்கு ரெடி ஆகுங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 2 ரெட் லைட்ஸ் மாறி மாறி ஃபிளாஷ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நீங்க கண்டிப்பா வண்டியை நிறுத்தியே ஆகணும். யூ மஸ்ட் ஸ்டாப், வேற ஆப்ஷனே கிடையாது. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட. ஒரு ட்ரெயின் போயிடுச்சு, ஆனா அந்த ரெட் லைட்ஸ் இன்னும் ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? கிளம்பிடுவீங்களா? பதில் ரொம்ப சிம்பிள், வெயிட் பண்ணுங்க. ஹைவே கோட் ரூல் 293 ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு ட்ரெயின் போன பிறகும் அந்த ரெட் லைட்ஸ் ஃபிளாஷ் ஆகுதுன்னா அதோட அர்த்தம் இன்னொரு ட்ரெயின் வரப்போகுதுன்னு தான். நம்ம அவசரத்துல எடுக்கிற ஒரு தப்பான முடிவு ரொம்ப பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். ஸோ லைட் ஆஃப் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நினைச்சு பார்க்கவே பயமா இருந்தாலும் இது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை நம்ம வண்டி கரெக்டா அந்த கிராசிங்ல பிரேக் டவுன் ஆயிட்டா என்ன பண்றது? ரூல் 299 படி 3 ஸ்டெப் தான். முதல்ல 1 செகண்ட் கூட யோசிக்காம வண்டியில இருக்கிற எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு வந்து ட்ராக்கை விட்டு தூரமா போயிடுங்க. 2வது, அங்கேயே ஒரு ரயில்வே டெலிஃபோன் இருக்கும், அதை எடுத்து சிக்னல் ஆபரேட்டருக்கு விஷயத்த சொல்லுங்க. 3வது, அதுவும் ரொம்ப பாதுகாப்பான சூழல் இருந்தா மட்டும் வண்டியை நகர்த்த ட்ரை பண்ணுங்க. உயிர் தான் முக்கியம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டிராம்ஸ். நம்ம ஊர்கள்ல இது இன்னும் பல இடங்கள்ல புதுசுதான். அதனால டிராம் ஓடுற ஏரியாக்கள்ல டிரைவ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் டிராம்ஸை பத்தின முக்கியமான விஷயம். ரொம்ப சிம்பிள். ஒரு டிராமால நம்மள மாதிரி ஸ்டீரிங்கை திருப்பி ஒரு தடையை சுத்திக்கிட்டு போக முடியாது. அதுக்கு ட்ராக் தான் பாதை.
நம்ம வண்டி அதுக்கு முன்னாடி நின்னா அதால ஒண்ணுமே பண்ண முடியாது. இத நாம எப்பவும் மனசுல வச்சுக்கணும். டிராம் ஸ்டாப்ல 2 வகை இருக்கு. ஒன்னு பிளாட்ஃபார்ம் இருக்கிற ஸ்டாப். அங்க ரோட்ல கோடு போட்டிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணி போனா போதும். ஆனா 2வது வகை தான் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. பிளாட்ஃபார்ம் இல்லாத ஸ்டாப். அதாவது மக்கள் ரோட்ல இருந்து நேரா டிராம்ல ஏறுவாங்க. இந்த மாதிரி இடத்துல டிராம் நின்னுட்டு இருக்கும்போது அதுக்கும் நடைபாதைக்கும் நடுவுல புகுந்து போகவே கூடாது. ஏன்னா திடீர்னு பேசஞ்சர்ஸ் ஏறவோ இறங்கவோ வாய்ப்பு இருக்கு. இப்போ நாம கார் டிரைவர்ஸா மத்தவங்கள பத்தியும் யோசிக்கணும். முக்கியமா சைக்கிள், பைக் ஓட்டுறவங்க. அவங்க டிராம் ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரைட் ஆங்கிள், அதாவது நேரா கிராஸ் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் கிராஸா போனா டயர் வழுக்கிடும். அதுவும் ரோடு ஈரமா இருந்தா ரொம்ப டேஞ்சர். நாம அவங்கள கவனிச்சு அவங்க சேஃபா கிராஸ் பண்ண இடம் கொடுக்கணும். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது ஒரு குட்டி சேஃப்டி செக்லிஸ்ட். நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் 3 வார்த்தையில சுருக்கலாம். ஆன்டிசிபேட், அப்சர்வ், கம்ப்ளை. அதாவது என்ன நடக்க போகுதுன்னு யூகிங்க, சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிங்க, அப்புறம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இதை இன்னும் சிம்பிளா பார்க்கலாம். ரோட் ஒர்க்ஸா டெம்பரரி சைன்ஸையும் ஸ்பீட் லிமிட்டையும் கவனிங்க. லெவல் கிராசிங்கா லைட் சிக்னல்ஸை கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ணுங்க. டிராம்வேஸா டிராம்களுக்கு எப்பவும் ப்ரையாரிட்டியும் இடமும் கொடுங்க. இந்த 3 விஷயத்தையும் மனசுல வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம பயணம் ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல எந்த ஒரு ரூல் நாளிலிருந்து உங்க டிரைவிங்கை மாத்த போகுது? ஒருவேளை நீங்க ரோடு ஒர்க்ஸ்ல இன்னும் கொஞ்சம் மெதுவா போவீங்களா, இல்ல லெவல் கிராசிங்ல இன்னும் பொறுமையா இருப்பீங்களா? நீங்க செய்ய போற அந்த சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கலாம். பாதுகாப்பா ஓட்டுங்க.